ஹே கைஸ், எப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லைட் ஷாப் எபிசோட் நம்பர் 5. சாவை தொட்டுட்டு வந்த எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வெளிச்சமான லைட்டை பார்ப்பாங்களா, எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இருட்டான டனல் இருப்பாங்களா, அப்படி அவங்க அன்கான்ஷியஸாக இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சவங்களோட இருப்பாங்களா. இப்போ ஜிம்மு ட்ரெயினில் இருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வரும், சாப்பிட்டியான்னு. அதுக்கு ஜிம்மோ, நான் சாப்பிட்டேன், எனக்கு சாப்பாடு தான் பிடிக்கலன்னு மெசேஜ் அனுப்ப அவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. ஜிம்மோ, என் அம்மாவை நீ மீட் பண்ணியான்னு கேட்க அவ இல்லைன்னு சொல்வா. ஜிம்மோட கேர்ள் ஃப்ரெண்டு அந்த சூட் கேஸ் பண்ணுதான். ஜிம்மு, நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்ல அதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை லேட் ஆச்சுன்னு சொல்வா. ஆனால் ஜிம்மு ரொம்ப ஆசையோட இருக்கான். பரவாயில்ல, நான் வீட்டுக்கு வரேன்னு டெக்ஸ்ட் பண்ண இவ வேணுன்னு தான் மெசேஜ் பண்ணுவா. ஆனால் அந்த மெசேஜை எரேஸ் பண்ணிடுவா. ஜிம்மோ, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு மெசேஜ் அனுப்ப இவ்வளோ கண்ணீரோட நானும் உன்னை மிஸ் பண்ணுறேன் தானே மெசேஜ் பண்ணுவா. இங்க ஜிம்மு ரொம்ப சந்தோஷத்துல இருப்பான். ஏன்னா அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான். ஆனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டை விட்டு போறதுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் ஜிம்மோட அம்மா தான். என் பையனை இனிமே டிஸ்டர்ப் பண்ணாத, அவனால உன்னை பார்த்துக்க முடியாதுன்னு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருக்க மாட்டாங்க, எழுதி காட்டியிருப்பாங்க. இந்த ரைட்டர் பொண்ணு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு இருப்பா. அவ கூட ஒரு பொண்ணு இருப்பா. யாருன்னு பார்த்தா அந்த ரெட் ஹீல்ஸ் போட்ட ஆன்ட்டி. இந்த ரைட்டர் பொண்ணுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கும். இவங்க 2 பேரும் தான் இந்த வீட்டில் இருக்க போறாங்க. அப்ப இந்த புரோக்கர் லேடியும் இவங்க உங்க அம்மாவான்னு கேட்க இந்த பொண்ணு அப்செட் ஆயிடுவா. அதுக்கப்புறம் ஜோவை பிக்கப் பண்றதுக்காக மலையில அவங்க அம்மா வருவாங்க. ஏன்னா அவ கொடை எடுத்துட்டு வர மறந்துட்டாலாம். அவளோட அப்பா பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியே போயிருக்காராம். இவங்க இப்ப வீடை மாத்த போறாங்க. ஆனா ஜோக்கு அவளோட அம்மா வந்து பிக்கப் பண்ணிட்டு போறது ரொம்ப பிடிக்கும். ஜோடமும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடு மாறினாலும் நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் சிங்கர் பாய். இவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வந்துட்டு இருப்பான். லிஃப்ட்ல ஒருத்தர் பார்த்தாருமே, அவருக்கு கூட தனியா மழை பெஞ்சுதே. அவரு ஒரு பஸ் டிரைவர். அவர்கிட்ட இருக்கிறது ஒரு ஓட்ட பஸ். அந்த பஸ்ல இருந்து ஏற்கனவே நிறைய சத்தம் வருதான். ஆனா அதுதான் லாஸ்ட் பஸ். இந்த பஸ்ஸுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. வேற வழியே இல்லாம அந்த ஓட்ட பஸ்ஸே எடுத்துட்டு போவாரு. எங்க ஜிம்மு அவன் ட்ரெயினை விட்டு இறங்கிடுவான். ஆனா அவசரத்துல பொக்கேவை ட்ரெயின்லயே வச்சிட்டான். என்ன பண்றது, இப்பதான் ட்ரெயினும் போச்சே. அதனால லாஸ்ட் பஸ்ஸுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ பக்கத்துல இருக்கவரு அவரோட பேபி கிட்ட பேசிட்டு இருக்க ஜிம்முக்கு உடனே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நமக்கு வந்துடும். வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுவான். நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இங்க ரொம்ப மழை பெய்யுது, சீக்கிரமா நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ அங்கே வெயிட் பண்ணு, லவ் யூ மிஸ் யூன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவான். அப்படி மெசேஜ் அனுப்பும் போதெல்லாம் இவன் கண்ணில் அவ்வளோ காதல் இருக்கும். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப காதலிக்கிறான். இங்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவன் அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்டா வரும். ஏன்னா அவளுக்கு காது கேட்காது, பேசவும் முடியாது. லாஸ்ட் பஸ் வந்தோடனே ஜிம்மு ஏறிப்பான். அடுத்த ஸ்டாப்பில் அந்த சிங்கர் பையன் ஏறிப்பான். ரோட்லயே ரைட்டர் பொண்ணும் அந்த ரெட் ஹில்ஸ் போட்ட ஆன்ட்டியும் சண்டை போட்டுட்டு வருவாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் காதல். சிவப்பு ஹில்ஸ் போட்ட பொண்ணுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியறதுல விருப்பம் இல்லை. ரைட்டர் பொண்ணை பொறுத்த வரைக்கும் இவங்க ரிலேஷன்ஷிப் தப்பான விஷயம் இல்லை, எதுக்கு மறைக்கணும்னு சண்டை போடுவா. ஆனா இவங்களுக்குள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகம். இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் இந்த சிவப்பு ஹில்ஸ் போட்ட பொண்ணுக்கு பயம். ஆனா ரைட்டர் பொண்ணு தப்பா பண்றோம், எதுக்கு மறைக்கணும்ன்றது எண்ணம். அவ கோவத்துல என் பின்னாடி வரத என் கூடிய வரதுன்னு அவ ஷூவெல்லாம் தூக்கி போட்டுருவா. பஸ் வந்தவொடனே வெறும் காலையே ஏறிப்பா. இவ தூக்கி போட்ட ஷூவெல்லாம் எடுத்துட்டு பின்னாடியே அந்த ஆன்ட்டி இருவாங்க. ஜோவோட ஸ்டாப்பிங்ல பஸ்ஸே நிக்காது. ஏன்னா அவர் கேரேஜுக்கு போற அவசரத்துல இருப்பாரு. ஆனா கடைசி பஸ்ஸை விட்டுறதுக்கு ஜோக்கு மனசுல. அவ பின்னாடியே ஓடி வர அதனால பஸ் டிரைவரும் மனசு இல்லாம ஜோவையும் ஜோவோட அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு போவாரு. கொஞ்ச தூரம் போனோடனே அந்த பஸ் கொலாப்ஸ் ஆயிடும். பெரிய ஆக்சிடென்ட் ஆகும். பஸ் தண்ணிக்குள்ள விழுந்துரும். இதெல்லாம் தூரத்துல வர ஜிம்மோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாப்பா. எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுவா. ஆனா அவளால தான் பேச முடியாதே. அதனால அழுதுட்டே ஓடுவா. இப்ப எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. அந்த பஸ்ல ஒரு சின்ன பையன் இருப்பான். ஆனா அவனை பத்தின கதை இது வரைக்கும் வரல. ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் உயிருக்கு போராடிட்டு இருக்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பயத்தோட உச்சில உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜிம்மோட அம்மாக்கு போலீஸ் வந்து அவனோட போனை கொடுப்பாங்க. பாவம் ஜிம்மோட கேர்ள் ஃப்ரெண்டு அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவா. ஆனா அவளுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணு தெரியல. தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கே மெசேஜ் பண்ணுவா. ஆனா இந்த வில்லி ஆன்ட்டி அவன் செத்துட்டான், உன்னானதான் செத்து போனான்னு மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனா ஜிம்மு சாக்கல, அவன் கோமால இருக்கான். ஜிம்மோட அப்பாவும் இப்படின்னு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ல ஜிம்மோட அம்மாக்கு பிரச்சனையே அவளுக்கு காது கேட்காதுன்றதுனால தான். நீ கூட நான் மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லி ஜிம்மோட அப்பாவும் வாங்கி போன பார்க்க அந்த மெசேஜை பார்த்து ஷாக் ஆவாரு. ஏன்னா ஜிம்மோட கேர்ள் ஃப்ரெண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டா. நீ எங்க போனியோ அங்கேயே நானும் வரேன்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. பதறி பொண்ணு அப்பாவும் அவன் உயிரோடு தான் இருக்கான்னு மெசேஜ் பண்ண அந்த மெசேஜை இந்த பொண்ணு படிப்பா. ஆனா இவ தான்
தூக்குல தூங்கிட்டு இருக்காளே, போனை எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவா. தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கயிறு பிடிச்சு இழுக்க, அப்பதான் அவளோட நெகம்ல கட்டாக்கி கீழே விடும். அவ அங்கேயே இறந்துட்டா. வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல இருக்கவங்க ஒரு இருட்டான பாதையில வெளிச்சமான இடத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 6 ஸ்டார்ட்ல ஜிம்மோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாடி மார்ச்சுரிக்கு வரும். இந்த டெட் பாடிஸை பொதுவா 3 நாள் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று ஃபியூனரலுக்காக, இன்னொன்று அவங்களோட சடங்கு. இந்த மாதிரி 3 நாள் உள்ள வச்சாங்கன்னா உயிரோட திரும்பி வரது கூட வாய்ப்பு இருக்குன்னு நம்புவாங்க. இந்த 3 நாள் தான் இறந்தவங்களுக்கு பொக்கிஷமான நாள். அவங்களோட கடைசி குட் பை சொல்றதுக்கான நாள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. ஜிம்மோட கேர்ள் ஃப்ரெண்ட் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவ உயிரோட இருக்கும்போதும் இந்த மாதிரி தான் அவனோட பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவனோட கையை கோத்துக்கிறது ஜிம்மோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிம்முக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட குறையில குறையவே தெரியாது. அவன் ரொம்ப நேசிப்பான். இறந்த பிறகு இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவளோட வாய்ஸ் வரும். அவன் முதல் சொல்ற பேரே தன்னோட பாய் ஃப்ரெண்டோட பேர் தான், ஜிம்மு. ஆனா ரொம்ப நேசிக்கிற பாய் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தின எந்த ஞாபகமும் இல்ல. பஸ்ல இருந்து கரெக்டா தான் இறங்குவான். ஆனா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தொப்புன்னு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் அவங்க எங்கெங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போவா. ரியல் லைஃப்ல இந்த பொண்ணோட வீட்டை கிளீன் பண்றதுக்காக 2 கிளீனர்ஸ் வந்தா அவங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்கும். அந்த கிளீனருக்கு புரிஞ்சிச்சு அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போல, வா போலான்னு அவனோட ஃப்ரெண்டை இழுத்துட்டு போயிடுவான். அவன் சொன்னது உண்மைதான். அவ வீட்டில தான் இருக்கா, அதுவும் பாய் ஃப்ரெண்டோட. இந்த பாய் ஃப்ரெண்டு வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல அலைஞ்சிட்டு இருக்கான். எப்ப பாரு துப்பு துப்புன்னு கீழே விழுந்துடுறான். இவதான் எங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவனை தச்சிட்டு இருப்பா. இப்போ தியேட்டர்ல தான் இருக்கா. அங்க ஏதோ சத்தம் வந்த உடனே அங்க இருந்தவங்களாம் எஸ்கேப்பு. 2வது நாள் நைட்டு அதே மாதிரி ஜிம் வந்து பேசுவான், போவான், கீழே விழுந்துருவான். இவ கோவிலுக்கு எடுத்துட்டு போய் அவனை தச்சிட்டு இருப்பா. 3வது நாள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கடைசி நாள். அப்பதான் ஜிம்மு கிட்ட பேசுவா. எனக்கு யாருன்னு தெரியலையா? நேத்து என்ன பார்த்த, இன்னைக்கு என்ன பார்த்த, நாளைக்கு பாப்ப, அதனால என்ன தெரியுமா? ராத்திரி ஆக போகுது, எனக்கு இன்னும் டைம் இல்ல. இப்படி சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போவா. அதுக்கான காரணம் இவளுக்கான 3 நாள் முடிய போகுது. 3 நாள் முடிஞ்ச உடனே இவளோட ஸ்டோரேஜ் டோர் ஓபன் பண்ணலான்னு பார்த்தா டோர் ஓபன் ஆகாது. இவ விடமாட்றா. வந்த மார்ஜரியனோ அவ கவலையில இருக்கா போல, விட்டுருன்னு. இந்த எல்பர் பொண்ணுக்கு ஒன்னும் புரியல. சரின்னு அவளும் விட்டுருவா. எங்க ஹீரோ டிடெக்டிவ் பிடிச்சி வச்சு காஃபி கொடுத்துட்டு இருப்பாரு. டிடெக்டிவும் ஹீரோவோட சன்கிளாஸை பத்தி விசாரிக்க ஒரே காரணம் தான், பிரைட்டா இருக்குன்னு ஹீரோ கிளாஸ் போட்டிருக்காராம். சாக்லேட் கவெல்லாம் வந்த பொண்ணுக்கான்னு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்வாரு. அதுக்கு டிடெக்டிவும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு பொண்ணு இருக்காங்களாம். உங்களுக்கு இருக்காங்களான்னு கேட்க டிடெக்டிவோட ஒய்ஃபும் பிரெக்னென்ட் ஆனாங்க. ஆனா மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. டிடெக்டிவும் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, பார்த்தா கெஸ் பண்ணவே முடியலன்னு சொல்ல, ஹீரோ லைட்டா ஸ்மெல் பண்ணுவாரு. டிடெக்டிவ் நான் கிரிமினலை தேடி போறேன்னு சொல்ல, ஹீரோ ஏன் இவ்வளவு வேகும்னு கேட்பாரு. ஏன்னா டிடெக்டிவ்க்கு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணோமா, அப்புறம் பார்க்கலான்னு டிடெக்டிவ் போயிடுவாரு. சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பாரு. அப்போ ஸ்கூல்ல யாரும் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க போய் பார்த்தா யாரும் இல்ல. அங்க இருக்கிற பேரெல்லாம் பார்க்கும்போது டிடெக்டிவ்க்கு தன்னோட ஒய்ஃப் ஞாபகம் வரும். அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆனவுடனே அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. தனியாவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. அந்த குழந்தைய நினைச்சு நிறைய கனவு கண்டிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே இல்லைன்னு ஆயிடுச்சு. டிடெக்டிவால என்ன சொல்ல முடியும்? அவரு நல்லா பாத்துக்கல, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு. இப்போ அவரு சாரி மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா அந்த சாரிய டிடெக்டிவோட வைஃபைல ஏத்துக்க முடியல, விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப ஜோ வீட்டுக்கு வர நாய் குளிக்கிற சத்தம் கேட்கும். ஜோவும் நீதானா, உன்னதான் ஒருத்தர் வெறி கூட தேடிட்டு இருக்காரு, கம்மனிடுன்னு சொல்ல. ஆனா அந்த நாய்க்கு புரியல போல. அப்புறம் புரிஞ்சிடுச்சோ என்னமோ, அது போயிடுச்சு. ஜோ லிஃப்ட்டுக்கு போக லிஃப்ட்டை நிறுத்தி உள்ள ஜிம்மு வருவான். ஜோக்கு பயம்தான். ஏன்னா இதுவரை அவ பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. அப்படியே ஜிம்ம பார்க்க அவன் வயித்துல கொஞ்சம் ஈரமா இருக்கும். ஜோக்கு பயம் வந்துரும். அவளும் பயந்துட்டு வீட்டுக்கு போய் அந்த கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பா. ஜிம்மு கிட்ட வர அம்மா அம்மான்னு கத்திட்டு இருப்பா. ஆனா வந்த ஜிம்மு கிராஸ் பண்ணி பக்கத்து வீட்டுக்கு போவான். ஜோவும் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போலன்னு பார்க்கும்போது ஜிம்மு பேசுவான். நீங்க எங்க இருக்கீங்க கேட்க ஜோ ஆமான்னு சொல்வா. அப்போ நீங்க என்ன பார்த்துருக்கீங்களான்னு கேட்க ஜோ இல்லைன்னு சொல்வா. ஜிம்மோ நான் எப்போ இங்க ஷிஃப்ட் ஆனேன்னு எனக்கே தெரியலன்னு அப்படியே தொப்புன்னு உடஞ்சி விழுந்துருவான். ஜோ பார்த்து பயப்பட அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அவன் எந்து நீ விடு அப்படின்னு அவ ஜிம்மு கிட்ட போவா. அவ சூட்கேஸ் வச்சிருக்கதே ஜிம்ம பேக்கப் பண்றதுக்கு தான். பேக் பண்ணி கூட்டிட்டு போய் அவனை தச்சு எடுத்துட்டு வருவா. ஜோ ஓட்ட வழியே அந்த பார்த்துட்டு இருக்க ஜோவோட அம்மா வந்து அவளோட வாயை பொத்துவாங்க. ஜிம்மோட கேர்ள் ஃப்ரெண்டும் நீங்களும் என்ன மாதிரி தானே, ஆனா ஏன் நான் மட்டும் வித்தியாசமா இருக்கேன்னு அவ போயிடுவா.
அதுக்கப்புறம் ஜோ கத்து கத்துன்னு கத்துவா. என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க என்ன பண்றாங்க? நீங்களே இப்போ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ஜோவோட அம்மா பல்ப கேட்பாங்க. பேச மாட்டாங்க. சைகையிலே கேட்பாங்க. ஜோவ கூப்பிட்டு, நான் என்ன சொல்லிட்டு இருந்தா, நீங்க பல்ப கேட்கிறீங்க? நான் எவ்வளவு பயந்துருக்கேன் தெரியுமா? நான் நெறைய வித்தியாசமான ஆட்கள பார்க்குறேன். அப்படின்னு சொல்ல, ஆனா ஜோவோட அம்மா திருப்பி திருப்பி பல்ப தான் கேட்பாங்க. கோவமான ஜோவும் அந்த பல்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு அழ ஆரம்பிச்சிருவா. என்ன பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டாங்க. எனக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. நீங்க டெய்லி அந்த பல்ப் பிடிக்கணும்னா எதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்றீங்க? நான் இனிமே பல்ப வாங்கிட்டு வர மாட்டேன்னு அழுதுட்டே உள்ள போயிடுவா. எங்க நூரி ஹாஸ்பிட்டலுக்கு வர, அங்க ஒரு பையன் சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அவன் பக்கத்துல அவனோட பாட்டி இருப்பாங்க. ஏன் சோகமா இருக்கானா? அவனோட பாட்டி இறந்துட்டாங்களாம். அவன் உள்ள போயிடுவான். அதுக்கப்புறமா நூரி போய் அந்த பாட்டி கிட்ட பேசுவா. அவங்க ஆஃப்டர் லைஃப்க்கு போக போறாங்க. அப்படி அவங்க போனாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. தம் பேர் என்ன மறக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க பேரு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப கவலையா இருக்கிறதுனால நூரியும் உங்க பேர் என்ன பத்தி சொல்லுங்கன்னு சொல்ல, அவங்க மறக்க போற நினைவுக்கெல்லாம் ஆசையா சொல்லுவாங்க. நூரியும் எல்லாத்தையும் கேட்டுப்பா. அதுக்கப்புறமா நூரியும் வாட்டுக்கு வர, அங்க ஜிம்மோட கேர்ள் ஃப்ரெண்டு அழுதுட்டு இருப்பா. நூரியும் உள்ள போய் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கு மேல அவனோட கையில தான் இருக்குன்னு சொல்ல, ஜிம்மோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவனை தச்சி தச்சி அவனோட உயிரையே கொடுத்துட்டு இருக்கா. டாக்டருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இவன் உயிரோட இருக்கிறது. ஏன்னா அவன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். இவன் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே ஜிம்மோட அம்மா கொன்ன அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். இப்போ இந்த ரைட்டர் பொண்ணு அவ வீட்ல இருக்க பல்பு விட்டு விட்டு எரியும். அது அவ போய் பார்க்கும்போது அவளுக்கு எல்லா ஞாபகமும் வரும். அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்துட்டா. ஆக்சிடென்ட் ஆக்கும்போது இவள நல்ல இறுக்கமா கட்டி பிடிச்சிருப்பா. அதனாலதான் இவ உயிரோட இருக்கா. அவ இறந்துட்டா. கோவத்துல இவ சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வரும். அதை நினைச்சு அழுதுட்டு இருப்பா. பக்கத்துலயே அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. இந்த ஆக்சிடென்ட்ல ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் கண் முழிச்சிட்டான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது யாரோ ஒருத்தங்க பேக் வச்சு கவர் பண்ணாங்களாம். அநேகமா சிங்கர் பையனா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இங்க டிடெக்டிவ் சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு லைட்டர் எடுத்து ஆன் பண்ண, எப்பவுமே வேலை செய்யாத லைட்டரு இப்ப வேலை செய்யுது. அந்த நெருப்பு பார்க்கும்போது இவருக்கு எல்லாமே ஞாபகம் வரும். இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. நிழல்ல இவரோட மண்டையை கொஞ்சம் காணும். ஸ்ட்ரெயிட்டா லைட் ஷாப்புக்கு தான் போவாரு. ஹீரோ கிட்ட மறுபடியும் காஃபி கேட்பாரு. அந்த காஃபியை குடிக்கும்போது அது சூடாவும் இருக்காது, டேஸ்டும் இருக்காது. அதுக்கான காரணம் இவருக்கு எல்லா உணர்வும் போயிடுச்சு. இங்க வந்தவங்க யாரோ அவ்வளவு சீக்கிரமா இது உணர மாட்டாங்க. ஆனா டிடெக்டிவ் சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாரு. அங்க ராத்திரி ரொம்ப நீளமா இருக்கு. ராத்திரின்றது முடியவே மாட்டுது. இத பத்தி ஹீரோ கிட்ட கேட்டா ஹீரோக்கும் அதே கேள்விதான். ஹீரோ அவரோட கண்ணாடி கழட்டி அவரோட கண்ணை காட்டுவாரு. அது புலியோட கண்ணு மாதிரி இருக்கும். அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.